அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாண்டியன் சார். கடந்த ஒரு வாரமாகவே தமிழ்நாட்டில் வீசக்கூடிய புயல் டாஸ்மார்க் ரெய்டு, அதே போல அடுத்தடுத்து இடி கொடுக்கிற சம்மன், டாஸ்மார்க்கினுடைய எம்டி விசாகன், அதற்கு பிறகு பொது மேலாளர் சங்கீதா விசாரணை. நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்குது. உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதிச்சிருக்காங்க. அமலாக்கத்துறை நீங்க தொடர்ச்சியா அரசு இயந்திரங்கள் எல்லாம் நீங்க தொந்தரவு பண்றீங்க, எல்லையை மீறி போறீங்கன்னு எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது திமுக அரசு பாருங்க இந்த மாதிரி அநீதியெல்லாம் நடந்திருக்கு, உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்குன்னு இப்ப அது ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிட்டு இருக்குது. நம்ம அது பிரேக்கிங் நியூஸை நம்ம பிற்பகுதியில் பேசுவோம். இந்த இடி ரெய்டு, இந்த டாஸ்மார்க் குறிவைக்கப்பட்டிருக்கிறத நீங்க எப்படி பார்க்கறீங்க? இதுல புது புது பெயரெல்லாம் வருது. ரத்தேஷ்னு ஒருத்தர் வராரு, அதே போல ஆகாஷ் பாஸ்கரன், அவர் மூகாமுத்துவனுடைய பேத்தியின் கணவர்ன்றாங்க. சினிமா துறையினர் நிறைய பேர் இதுல தனுஷ், சிவகார்த்திகேயன் போன்றவர்கள்லாம் இந்த இடி சம்மனுக்கு ஆளாக்கப்படுவார்கள்ன்றாங்க. இது வேற இப்ப தடை வேற விதிச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது? இந்த டாஸ்மார்க் ரெய்டை எப்படி பார்க்கறீங்க? டாஸ்மார்க்ல உண்மையிலேயே ஊழல் நடந்திருக்கு இல்லை? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லாபி, 2 லாபி இருக்கு. பல முதலமைச்சர்களை மாற்றக்கூடிய லாபி ரெண்டுமே. ஒன்று லிக்கர் லாபி, 2வது சுகர் லாபி, சர்க்கரை ஆலை அதிபர்கள். சர்க்கரை ஆலை அதிபர்கள் சங்க தலைவர் தான் மகாராஷ்டிராவை சேர்ந்த சரத்பவார். காங்கிரஸுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மகாராஷ்டிராவில் எப்பவுமே இந்திரா காந்தி காலத்தில், ராஜீவ் காந்தி காலத்தில், சோனியா காந்தி காலத்தில் நேரடியாக சரத்பவார் கொடுப்பார். காரணம் அங்கே பெரிய லாபி சுகர் லாபி தான். அதே போல் லிக்கர் லாபி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. இந்த லிக்கர் லாபி பல ஆயிரம் பல லட்சம் கோடிகளை கொட்டி குவிக்கல் கூடிய இந்த லாபி தான். இன்னைக்கு மட்டும் இல்ல, அது என்னைக்குமே உண்டு. ஓகே, நீங்க பங்காரா இன்னைக்கு கொடி கட்டி பறக்குது. பங்காரப்பான ஒரு முதல்வர் இருந்தார். ஆமா, அவர் சொன்னாரு இந்த மது ஆலை அதிபர்கள் பூரா இந்த ஆட்சியை கவுத்துட்டாங்கன்னாரு. இதெல்லாம் பழைய கதை. அப்போ அதே போல புதுசா வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைக்கு போவதற்கு என்ன காரணம்? மதுபான கொள்கையில முறைகேடு பண்றாரு. அது என்ன பண்ணாருன்னா, அரசிடம் இருந்த மதுபான ஆலை உரிமையை தனியாருக்கு தாரை பார்க்கிறார். தனியாருக்கு தாரை பார்க்கும் போது பல ஆயிரம் கோடி ரூபாய் உள்ள வருது. எதுக்கு? அரசியல் செய்வதற்கு. அதான் அந்த தனியாருக்கு தாரை வார்த்ததுனால கமிஷனா கொடுக்குறாங்க. பல ஆயிரம் கோடி. வேற எவனும் இவ்வளவு 1000 கோடி தான் தரமாட்டான். அதான் அந்த கொள்கையை மாத்திட்டாரு, மதுபான கொள்கையை மாத்திட்டாரு. இந்த மதுபான ஆலை தொழில் எது வரைக்கும் வருது? தெலுங்கானா வரைக்கும் வருது. சந்திரசேகர் ராவனுடைய மகளும் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மதுபான கொள்கையில பார்ட்னர். நீங்க கவிதா எப்போ இந்த மோசடியை வைத்து அரசியலை மாற்றலான்னு டெல்லி ஆளுங்கட்சிகள், அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, எப்பவுமே கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா, வாய்ப்பு கிடைச்சா காலி பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டுல அப்படி பார்த்துட்டு தான் இருந்தாங்களா அவங்க? இதெல்லாம் ஆமா. அப்போ நான் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வரலாறு முடிந்து போனதே மதுபான கொள்கையில தனியாரிடமிருந்து அரசுக்கும், அரசிடமிருந்து தனியாருக்கும் மாற்றினது தான். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு போய் எப்போ சிறைக்கு போறாரு? எது வரைக்கும் பிஜேபி அவரை கைது செய்யல? தேர்தல் நெருங்குகிற வரை கைது செய்யல. சரி, தேர்தல் நெருங்குகிற பொழுது இந்த வழக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேட்கிறாரு, என்ன கொஞ்சம் வெளியே விடுங்க, பிரச்சாரத்துக்கு விடுங்க, என்னுடைய கட்சி. அப்போ அரசியல் எங்கிருந்து ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? லிக்கர் லாபியிலிருந்து ஆரம்பிக்குது. சரி, தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம். 2G வழக்கில் திமுகவோடு கூட்டணி உடன்பாடு வைப்பதற்கு எங்கே பேசிட்டு இருக்காங்க? கீழே பேசிட்டு இருக்காங்க. மேலே கலைஞர் தொலைக்காட்சி அலுவலகம்,
கலைஞர் தொலைக்காட்சி அலுவலகத்தில் தயாளமாக 600 கோடி ரூபாய் 2G வழக்கில் கலைஞர் டிவி ஆரம்பிப்பதற்கும் கலைஞருடைய கடைசி மகன் தமிழரசுக்கு 200 கோடி ரூபா, அழகிரிக்கு 200 கோடி, ஸ்டாலினுக்கு 200 கோடி லீகலாக கொடுத்ததாக கோப்பு கிடைக்குது. அதை வைத்து சிபிஐ எங்கே பண்ணிட்டு இருக்கு விசாரணை? நீங்கள் சென்னை மெட்ரோபாலிட்டன் சீஃப் மேஜிஸ்ட்ரேட் ரிட்டையர்ட் ஆன பிறகு எனக்கு நண்பர், அதுக்கு முதல்ல அவர் நம்ம நண்பர் கிடையாது. அவர் சொன்ன கதை. அவரே இப்போ நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வாங்குறாரு. அப்போது கழுத்தில் எப்போ கத்தி வரும்? தேர்தல் வருகிற பொழுதுதான் கத்தி வரும். இப்போ தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு கத்தி வந்திருக்குன்றீங்களா? கத்தி வந்திருக்கு. ஆனா இப்போ உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க. தடை விதித்தாலும் விசாகனுடைய சொத்து மதிப்பே பல 1000 கோடி. டாஸ்மார்க் எம்டிக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நேரடியாக ஒருத்தர் பேரையே சொல்றேன். நீங்க அவர் பேர் வந்து ஷியாம் சுந்தர். காஞ்சிபுரம் ஒட்டி சென்னையை ஒட்டி பகுதிகளுக்கு பூரா அவர் தான் 6 வருஷமா டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். அவருக்கு என்ன பேருனா டிஎம் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். அவர் தான். ஆமா, அவரு இப்ப பணியில் இருக்காரா? அவரு இருக்காரு. அவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. பேரை வேற சொல்லிட்டேன். அவருடைய சொத்து மதிப்பு ஒரு 300 கோடி தேருன்னு சொல்றாங்க. எவ்வளவு? 300 கோடி. ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர், ஒரு டிஎம் கிட்ட 300 கோடி. அவருக்கு வேலூர் கூப்பிட்டுருக்காங்க. போன அடுத்த நாள்ல இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. விசாகனை கொண்டு ஒரு பெட்டியை தள்ளி விட்டாரு, இங்க ஜாயின் பண்ணிட்டாரு. இல்ல சார், டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் கண்ட்ரோலரா இருக்கக்கூடியவங்களே 300 கோடின்னா டிஆர்ஓ எவ்வளவு வச்சிருப்பாங்க, எம்டி எவ்வளவு, அதாவது பொதுமேலாளர் எவ்வளவு, அதாவது எம்டிக்கு அடுத்து ஜிவிஎம்ஆர், அதாவது பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ், அதுக்கு 2 பேர் இருப்பாங்க. அதான் ஜிவிஎம்ஆர், அது டிஆர்ஓன்னு சொல்ல அந்த கேட்டகரி. ஆமா, அது அடுத்து ஐஏஎஸ் கேட்டகரி. ஆமா, அடுத்து எஸ்ஆர்எம், அதாவது 4 சோனா இப்ப பிரிச்சிருக்காங்க, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், அதுக்கு 4 பேர். சேல்ஸ் ரீஜனல் மேனேஜர். ஆமா, எஸ்ஆர்எம்க்கு கீழே தான் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். எத்தனை மாவட்டம் இருக்கோ அத்தனை மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். அப்போ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் ஷியாம் சுந்தர இவ்வளவு கோடிகளை வைத்திருக்காருன்னா இதுல எவ்வளவு கோடி, பல 1000 கோடி இந்த வியாபாரத்துல புழங்குது. நீங்க இது வந்து இல்ல சார், குடோனுக்கு போகுது, குடோன்ல இருந்து ஷாப்புக்கு கொண்டு வராங்க, எல்லாமே ரெக்கார்டு, எவ்வளவு பெட்டிகள் வருது அப்படின்றதையெல்லாம் கணக்கு காட்டி ஆகணும் அவங்க. ஆமா தானே? எவ்வளவு பாட்டில்ஸ் உள்ள வருது அப்படின்றத. அப்படி இருக்கும்போது இதுல எப்படி காசு அடிக்கிறாங்க டாஸ்மாக்? நல்ல கேள்வி. அதாவது என்ன நேர்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதாவது நீங்க விசாகனுடைய அலுவலகத்துல எப்பவுமே விசாகனுடைய அலுவலகத்தை சுத்தி 20 கார் நின்றுட்டே இருக்கும். 20 காரு நின்றுட்டே இருக்கும். தாளமுத்து நடராசன் மாதிரி. ஆமா, அது பெரிய கடல் மாதிரி இடம் அது. ஆமா, 20 பென்ஸ் கார்கள், 20 ஆடி, எல்லா காரும் நின்றுட்டே இருக்கும். என்னன்னு கேட்டா அந்த கம்பெனியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்கள் எங்க இருப்பாங்க? விசாகனுடைய அலுவலகத்தில் இருப்பாங்க. சரி, எதுக்குன்னு கேட்டா எங்களுடைய சரக்கை நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்க, எங்களுடைய சரக்கை நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்க, இப்படி நிறைய கமிஷன், நிறைய பெட்டிகள்லாம். அப்போ ஒரு ஆளை 1000 கோடி ரூபாய்க்கு சரக்கு தயார் பண்றான், 1000 கோடி ரூபாய்க்கு விற்கிறான். இதுல பெரும்பான்மையாக திமுக வந்தா திமுக ஆதரவு கம்பெனிகளுக்கு தான் அதிகமாக ஆர்டர் கொடுப்பாங்க. சரி, அதிமுக வந்தா அதிமுக ஆதரவு கம்பெனிகளுக்கு தான் ஆர்டர் கொடுப்பாங்க. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் கிங்ஸ் ஒயின்ஸ் டிஆர் பாலுது, அக்காடு ஒயின்ஸ் ஜெகத் ரச்சகனது, கால்ஸு டிஎம்ஏ ஜெயமுருகன், எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸு, இப்படி பாலாஜி டிஸ்டிலரிஸ், இந்த மாதிரி திமுகவுக்கு நெருக்கமான நிறுவனங்களுடைய சரக்குகளைத்தான் இவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சரி, எங்களுக்கு ஒரு 50,000 பெட்டி ஆர்டரு, பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஒயின், ஜின்னு. அப்போ இந்த கம்பெனிகள் யாருக்கு அதிகமாக லஞ்சம் கொடுப்பாங்க? இந்த விசாகன் தான் ஆர்டர் போடுற சீஃப். இல்லை சார், நீங்கள் விசாகன் எம்டி, மேனேஜிங் டைரக்டர், அதுக்கு மேல அமைச்சர் இருக்காரு, துறை சார்ந்த அமைச்சர், அதுக்கு தனியா செக்ரட்டரி இருக்காரு, மேல டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், இந்த கேட்டகரி எல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் தெரியாமலே விசாகன் எல்லாத்தையும் எடுத்துட்டாரா என்ன? இல்ல, தெரியாமலே செய்யவே முடியாது. விசாகனை இந்த நாற்காலியில் அமர்த்தியதே திமுகவில் பவர்ஃபுல்லா இருக்க ரதீஷ் தான் இந்த சீட்ல உட்கார வைக்கிறார். ரதீஷ் வந்து திமுக உறுப்பினரா என்ன? சசிகலா அதிமுக உறுப்பினரா என்ன? பதில் சொல்லுங்க. ஒரு ரைமிங்கா கேக்குறீங்க.
சார் இவங்க எல்லாம் பவர் சென்டர் சார். இன்னொன்னு அவங்க சபையிலேயே வேற உட்காந்தாங்கல்ல. சட்ட சபாநாயகர் சேடப்பட்டியார் எந்திரிச்சிட்டு சசிகலாவை அதில் உட்கார வச்சார். யார இதுல சபாநாயகர் ஆசனத்தில் அமர வச்சு காலில் நீட்டி விழுந்தார். அப்போ இந்த திராவிட இயக்கத்துல இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க எதையுமே சொல்ல முடியாது. யார் இந்த ரத்தீஷ்? ரத்தீஷ் யாருன்னா வேளச்சேரியில நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பம் குடியிருந்தாங்கல்ல, நேர் எழுத்து வீடு. எழுத்து வீட்டுல உதயநிதியும் ரத்தீஷும் கோலி குண்டு விளையாடுவாங்க. நம்ம தான் கோலி குண்டு விளையாடுவோம், அவங்க எல்லாம் ஸ்னோ பவுலிங். சரியா? ஸ்னோ பவுலிங்னா கிராமத்துல தெரியவே தெரியாது. எனக்கே ரொம்ப நாள் தெரியாது. அப்ப இந்த நண்பர்கள் 2 பேரும் எழுத்து வீடு. அவங்க அப்பா வந்து ஒரு ஐபி உளவுத்துறையில ஒரு அதிகாரியா இருந்திருக்காரு. இப்ப அவங்க அண்ணன் தான், ரத்தீஷுடைய அண்ணன் தான் சர்வைஸ், இப்போ கண்ட்ரோல் ரூம் டிசி. இப்படி முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு நெருக்கமான இந்த நபர் ரத்தீஷ். உதயநிதி கூட ரொம்ப நெருக்கம். அம்மா துர்கா அம்மா கூட சின்ன பசங்க தானே, சின்ன பசங்க இப்போ சரியா பேண்ட்டை சரியா இழுத்து போட தெரியாது. ஆனா 300 கோடி ரூபாய்க்கு ஈசிஆர்ல ஒரு பெரிய பங்களா கட்டியிருக்காரு. எவ்வளவு கோடிக்கு? ரத்தீஷே 300 கோடிக்கு மேல மொட்டை மாடியில் என்ன இருக்காமா, அமேசான் காடு மாதிரி ஒரு அடர்ந்த காடு. அமேசான் காடு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள போனா நடுவுல ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு குட்டை இருக்கும்ல, இயற்கையா அதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு. வீடு எத்தனை கோடி? 300 கோடி. அப்போ இந்த அமலாக்கத்துறை எங்க போச்சு? அமேசான் காட்டுக்கு போயிருச்சா? இடி எங்க போயிருச்சு? ஐடி எங்க போயிருச்சு? சார் அதான் நோட்டமிட்டு இப்ப எத்தனை வருஷமா நோட்டம்? 20 வருஷமா நோட்டமா? ஏங்க அந்த இளைஞர் சார் திமுகவே இப்ப 4 வருஷம் தான் சார் ஆட்சி. அப்ப என்ன 20 வருஷம் வேணுங்கிறீங்களா? 5 வருஷம் வேணுங்கிறீங்களா சார்? இல்ல உடனே சார் போலீஸ் திருடனை பிடிக்கிறதுக்கு எப்ப பிடிப்பான்? 3 மாசம் கழிச்சா பிடிப்பான்? இல்ல. அப்புறம் இல்ல நீங்க தான் சொன்னீங்களா அவங்க காத்திருந்து பொடி வச்சு பிடிக்கிறாங்க. அதெல்லாம் காத்தும் இல்ல பொடியும் வைக்கல. விரிச்ச டெல்லியிலிருந்து உத்தரவு வந்தா தான் அமலாக்கத்துறையும் ஐடி துறையும் கிளம்பும், இல்லைன்னா அங்கேயே படுத்துக்கும். இது எல்லாமே தப்பு சார். என்டிஏ எல்லாமே தப்பு சார். இந்த ஜனநாயக அமைப்பை அத்தனை பேரை ஏமாத்துறான். இப்ப 300 கோடி ரூபாய் வீடு கட்டியிருக்கானா? இப்போ வீடு 300. இப்போ அவருடைய லைஃப் ஸ்டைல சொல்றேன். அமலாக்கத்துறை அவர் வீட்டுக்கு வர முன்பே அவருக்கு தகவல் வந்துருச்சு. எவ்வளவு பெரிய நெட்வொர்க் பாருங்க. எங்க தகவல் வந்துருச்சு? டெல்லியில காரை ஸ்டார்ட் பண்ணும் போதே தகவல் வந்துருச்சு. இவரு காரை ஸ்டார்ட் பண்ணி நேரா ஏர்போர்ட் போயிட்டார். ஏர்போர்ட் போய் நேரா துபாய் போயிட்டார். துபாய் போய் தன்னுடைய செல்போன் நம்பரு, லேப்டாப்பு, மெமரி கார்டு, எந்த ஆதாரமும் இல்லை. எங்க அவர் செல்போன் கம்பெனி எங்க? ஏர்டெல்ல வச்சிருப்பாரு, இல்லைன்னா ஏர்செல்ல வச்சிருப்பாரு, இல்ல ரிலையன்ஸ் வச்சிருப்பாரு. அதுல இருந்து அழைச்சிட்டாராம். எங்க உட்கார்ந்து? துபாயில உட்கார்ந்து அந்த சாப்ட்வேரை போட்டு என்னுடைய லேப்டாப், என்னுடைய போன் கால்ஸ், எந்த டீட்டெயில்ஸும் இருக்கக்கூடாது. அந்த சாப்ட்வேரை ரொம்ப, அதாவது அரபு ஷேக்குகள், பெரிய பெரிய உளவுத்துறை, FBI, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அமெரிக்கா மொசாத், அங்க அவன் தான் இது செய்வானாம். அதை எங்க உட்கார்ந்து செஞ்சுட்டாரு? துபாயில. இப்ப எந்த எவிடன்ஸும் நம்ம ஐடிக்கும் இல்ல, பேபாய்க்கும் இல்ல. இவருடைய நெட்வொர்க்கை பாருங்க. உடனே எங்க போயிட்டாரு? துபாயில இருந்து அடுத்த லண்டன்ல போய் கொண்டார். பேண்ட்டை சரியா போட தெரியாத ஒரு 28 வயது 30 வயது இளைஞன். அப்போ இவரே நீங்க சோமா செட்னு சர்வீஸ் அபார்ட்மெண்ட் இருக்கு, சோமா செட். அங்கதான் டீலிங்க. மது ஆலை அதிபர்கள் அங்க யாருக்கு வீடு தெரியுமா இருக்கு? நீங்க உள்ளே விட மாட்டான். கமலுக்கு அங்க வந்து பிக் பாஸ் கம்பெனி ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்கான், ஒரு ஷூட்டு. மாசம் 10 லட்சம் ரூபா வாடகை. மாசம் 10 லட்சம் வாடகை. இந்த சோமா செட்ல தான் இவர்களுடைய டைம் பாசிங், பிசினஸ் டீலிங். ஆமா, சோமா செட்டு பக்கத்திலேயே வந்து இது சர்வீஸ் அபார்ட்மெண்ட். அது பக்கத்திலேயே அவங்களுக்கு அந்த 147 பிளாட் விஐபி. அங்க யார் யார் குடியிருப்பாங்கன்னா ஏஆர் ரஹ்மான், மார்டின், நயன்தாரா, விக்ரம், நம்ம உஷா காகர்லா ஐஏஎஸ், அப்புறம் பழைய கமிஷனர் ரத்தோரு, இப்படி பெரிய பெரிய விஐபிகள் குடியிருக்கிற எம்ஆர்சி நகர். ஆமா ஆமா, அங்கதான் இவருக்கு 5 பெட்ரூம்
கடற்கரையை ஒட்டி 5 கடல். பெட்ரூம். ஆமா, கடலை பார்த்துட்டு அப்படியே சாப்பிடலாம். நான் சொல்றது பச்சை தண்ணியை சொல்றேன். இப்படியான செட்டப் இங்கதான் 28-30 வயசுல ரத்தீஷ் இதெல்லாம் அனுபவிக்கிறாரு. ஜெயலலிதாக்கு எப்படி சசிகலா ஃப்ரெண்டு, அதே போலதான். யாருக்கு யாரு ஃப்ரெண்டு? உதயநிதிக்கு ரத்தீஷ் ஃப்ரெண்டு. சரி. இப்போ ஜெயக்குமார் ஒரு பதிவு போட்டிருக்காரு. யாரு? ஊட்டாண்ட வந்துரு அப்படின்னு சொல்லுவார்ல. ஊட்டாண்ட யார் போனாலும் ஊட்டாண்ட வந்துருவார். அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, நீங்க அமலாக்கத்துறை 471 நாளுக்கு தியாகி இருக்காருல்ல செந்தில் பாலாஜி, இவரை காலையில தூக்கி திகார் கொண்டு போயலான்னு முடிவு பண்ணி ஜாக்கிங் ட்ரெஸ் போட்டு டிஷர்ட் போட்டு ஜாக்கிங் போயிட்டு இருக்கும் போத அமலாக்கத்துறை பூரா வாக்கிங் போயிட்டு இருக்கான். வாக்கிங் ஜாக்கிங் மீட் பண்ணி நேரம் எங்க டெல்லியில ஜாக்கிங் கொண்டு போனா திகாருக்குள்ள முடிவு பண்ணி அவரை நேரம் இப்ப விமானம் தயாரா இருக்கு. நெஞ்சு வலிக்குது, ஹார்ட் போயிருச்சு, கிட்னி போயிருச்சு, லிவர் போயிருச்சுன்னு எங்க போய் படுத்துட்டாரு? ஓமந்தூர்ல போய் படுத்துட்டாரு. படுக்கும் போது அமைச்சர் உதயநிதி போறாரு. போகும்போது ரத்தீஷ் அந்த கார்ல போறாரு. அப்போ அன்னைக்கு அப்போ எவ்வளவு நெருக்கமாக இந்த ரத்தீஷ் என்ற இளைஞன் இந்த அரசு, நீங்க இவர் இவ்வளவு கோடி சம்பாதிப்பதற்கு தலைமைச் செயலருக்கு தெரியாம இருக்காது, முதலமைச்சருடைய செயலாளர்களுக்கு தெரியாம இருக்காது. எப்படி இத்தனை கோடி வரும்? இதெல்லாம் விட நான் என்ன கேட்கறேன்னா, அமலாக்கத்துறை இங்க ஒரு டைரக்டர் இருக்கார், இங்க ஒரு ஐபி டைரக்டர் இருக்கார், ரவிச்சந்திரன் இருக்காரு, இங்க ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் இருக்காரு, அன்னை செலாவணி மோசடி ஃபெரா அதுக்கு ஒரு கமிஷன் இருக்காரு. இத்தனை பேரும் என்ன போண்டா சாப்பிட்டு இருந்தாங்களா? ரத்தீஷ் இன்னைக்கு தரத்துறீங்க. அப்போ அரசியல் எப்பொழுது அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ, நான் ஒரு மூத்த வழக்கறிஞரை நான் சமீபத்தில் சந்தித்தேன். ஒரு 82 வயசு மூத்த வழக்கறிஞர், அவர் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் சொன்னார், சிபிஐயை பொறுத்தவரை எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதெல்லாம் விசாரிப்பாங்க. நம்ம ஏட்டையாவுக்கு தெரிஞ்ச அறிவு கூட சிபிஐக்கு தெரியாது. ஏன்னா ஆந்திராவிலிருந்து ஒரு அதிகாரி வருவார், கர்நாடகாவிலிருந்து ஒரு அதிகாரி வருவார், பீகார்லேருந்து ஒரு அதிகாரி வருவார். எதை விசாரிக்கிறதுக்கு? இங்க இருக்கிற ஒரு கேஸை விசாரிக்க சிபிஐ விசாரணை. அதே போலதான் அமலாக்கத்துறை விசாரணை அப்படித்தான். சோ கோர்ட் என்ன ரிப்போர்ட் கொடுக்குதோ அதை வச்சு இந்த டாஸ்மார்க்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா செந்தில் பாலாஜி வாங்குறாங்கிற செய்தி உலகம் பூரா தெரியும். அத்தனை அவர் கைதாகிறதுக்கு முன்னாடி இது பெரிய விவாதம். அத்தனை குடி மகன்களுக்கும் தெரியும் 10 ரூபா வாங்குறாருன்னு. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் அவருக்கு வசூல். வருஷத்துக்கு 3600 கோடி ரூபாய் வசூல். இந்த 10 ரூபா எங்க போகுது? எங்க போச்சு? அந்த எங்க எப்படி போகும்? முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தெரியாமல், நீங்க செந்தில் பாலாஜிக்கு தெரியாமல், இதை இயக்குகிற தலைமை அமைச்சர்களுக்கு தெரியாமல் இந்த பணம் எங்கேயும் போயிடாது. சரி, எல்லாம் பார்ட்டி ஃபண்டு. எது? ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு 2 எலெக்ஷன் வருது. ஒன்னு எம்பி எலெக்ஷன், இன்னொன்னு எம்எல்ஏ எலெக்ஷன், இன்னொன்னு இடைத்தேர்தல் வருது. உள்ளாட்சி ஒரு வருது. அது இப்ப வர்றதில்லை. டாஸ்மார்க்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, டாஸ்மார்க் பணம் தான் பார்ட்டி ஃபண்டு. இந்த பார்ட்டி ஃபண்டை பொறுத்தவரை சார், அதுதான் அந்த 10 ரூபாய் மட்டும்தான். இல்ல நான் வரேன். வேற எப்படி எல்லாம் வர. அப்போ இந்த மது ஆலை அதிபர்கள் ஒரு 20% to 25% தன்னுடைய மதுபானத்தை விற்பதற்காக பார்ட்டி ஃபண்டா கொடுக்குறான். அதாவது என்னுடைய பொருளை அதிகமா வாங்குங்கன்னு சொல்லி அது கமிஷன் கொடுக்குறாங்க. இது ஆர்டர் போடக்கூடிய அதிகாரம் விசாகனுக்கு தான் இருக்கு. அதிகமாக எந்த சாராய ஆலை கமிஷன் கொடுக்குறானோ அவர்கள் சரக்கு மட்டும்தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்றது. இதுல இப்போ டாப்ல இருக்கிறது எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ், ஜெயமுருக சரக்கு இப்ப அதிகமா ஓடுது. ரெண்டாவது ஜெகத் ரட்சகன் ஓடுது. இந்த ஜெகத் ரட்சகன், ஜெயமுருக, கால்ஸ் டிஸ்டிலரிஸ், கிங்ஸ் டிஸ்டிலரிஸ், இதெல்லாம் கிங்ஸ் வந்து டிஆர் பாலுது. இப்ப இவர்கள் திமுக நபர்களுடைய சரக்க இப்போ 50,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய மொத்த சாராய வியாபாரம். இந்த சாராய வியாபாரத்தில் ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடினா, இந்த சாராய ஆலை பொறுத்த வரைக்கும்
வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் முதல் 1500 2000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ 5 வருஷத்தில் ஒரு கம்பெனி 10,000 கோடி ரூபான்னா ஒரு 5 கம்பெனி அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணால் இந்த 20 முதல் 25% ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 20 ரூபா, பாட்டிலுக்கு 30 ரூபா, இந்த கணக்கில் 1 லட்சம் பெட்டிகள், 1 லட்சம் பீர் பாட்டில் பெட்டி, 2 லட்சம் பாக்ஸ் இப்படி வாங்குற பொழுது இந்த பணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா முழுக்க பார்ட்டி ஃபண்டாக, ஏன்னா அவங்களும் திமுக தானே, பார்ட்டி ஃபண்டாக பலாயிரம் கோடி உள்ளே வந்துடுது. இதுதான் தேர்தலை சந்திப்பதற்கான பணம். இது அதிமுக இதுதான் பாலிசி, திமுக இதுதான் பாலிசி. ரைட் சார். இது தேர்தலை சந்திக்க கட்சி கருவூலத்துக்கு கொண்டு போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இதுல முறைகேடு பண்ணி ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டின் கடன் 9 லட்சம் கோடி கிட்ட 10 லட்சம் கோடி கிட்ட வந்துருச்சு. ஆமாவா? ஆமா. ஏன் கொஞ்சம் இந்த கடன் எல்லாம் அடைக்கிறது வேலையை பார்க்கலாம், அல்லது மக்களுக்கு வேற ஏதேனும் திட்டங்களா கொண்டு வந்து இதை அப்படி பலன் கொடுத்தாலே அவங்களே ஓட்டு போட போறாங்க, அதையெல்லாம் செய்யலாம் இல்ல? இல்ல, அதெல்லாம் செய்வதற்கு நீங்க இப்ப தமிழ்நாடு அரசுல அதாவது டிபார்ட்மெண்ட் ரிட்டையர்ட் ஆகிறாங்கல்ல, ரிட்டையர்ட் ஆகிற அதிகாரிகள் 50% பேர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டான். 50% பேரை வைத்து தான் இந்த அரசு இயங்குது. நீங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளவு சீட்டு காலி இருக்குங்கிற புள்ளி வரது நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல 50% பேர் இருக்காங்க. ஆட்கள் பணி நியமனமே இல்ல. ஆனா வருமானத்தை மட்டும் பெருக்குறாங்களே. எங்க வருமானம்? எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க? ஒயின் ஷாப் தான். மட்டும்தான். கலெக்டருடைய மீட்டிங்க டாஸ்மார்க் மட்டும் தான் வருமானமே தமிழ்நாட்டுல. ஆமா ஆமா ஆமா. மீதி எல்லாமே செலவினங்கள் தான். அப்போ 1 கோடி பேரு நீங்க குடி நோயாளியா மாறிட்டான். இவர்கள் குடிக்காம வாழவே முடியாது, இவன் சாகிற வரை. இப்ப லிவர் கேன்சரு தமிழ்நாட்டில் இப்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. இந்த டாஸ்மார்க் மது ஆலை அதிபர்கள் மூலம்தான் கட்சி நிதி அங்காங்க பதுக்கப்படுகிறது. எதுக்கு? தேர்தலுக்கு. இப்போ குறைந்தபட்சம் அதிமுகவே இப்போ 1000 ரூபா கொடுக்கறதுக்கு தயாரா பட்ஜெட் போட்டாங்க. சரி, எவ்வளவு? 1000 ரூபா. அப்போ திமுக விஷன் 200 திட்டப்படி 2000 ரூபாய் கொடுத்தே ஆகணும். அதிமுகவை வந்தா ஜெயிச்சா ஜெயிக்க, தோத்தா தோக்க, அது கணக்கில் இல்லை. ஆனா திமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும், வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இதுக்காக அவங்க விஷன் 200 என்பது 2000 ரூபாய் கொடுப்பதாக திட்டம் போட்டு ஆங்காங்கே பார்ட்டி ஃபண்டை பதுக்க வேண்டிய தேவை வந்துருச்சு. அப்படி தேவை வருகிற பொழுது இப்பதான் அலர்ட் ஆகுது பிஜேபி. இப்பதான் பிஜேபி அலர்ட் ஆகுது. 2000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட வெத்தலையை வச்சு சத்தியம் வாங்கிட்டீங்கன்னா இந்த முட்டா பயிலுக மொத்தமா ஓட்டு போட்டுருவான். 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவன் 2000 ரூபாய் கொடுத்தால் அந்த 2 நாள் கேப்ல, 3 நாள் கேப்ல, 1 வார கேப்ல தப்பே பண்ண மாட்டோம். இது சத்தியெல்லாம் வாங்குறாங்களா? சத்தியெல்லாம் வாங்குறாங்க. திராவிட இயக்கம் இதெல்லாம் பண்ணுது. ஆமா ஆமா ஆமா. திராவிட இயக்கங்கிற பேர்ல இவர்கள் பக்கா பிஜேபி இயக்கம். என்ன காரணம்னா அதிகாரத்துக்கு வருவது மட்டும்தான் இவர்களுடைய நோக்கமே தவிர எந்த விதமான, நீங்க ஒரு நண்பர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், ஒரு டிரான்ஸ்போர்ட் நம்பர் தமிழ்நாட்டில் ஓடுற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கிற பேரை தமிழ்நாடு பூரா எடுத்துட்டாங்க. இதை டெல்லியிலிருந்து வந்த உத்தரவு, டெல்லியிலிருந்து. அப்ப இது யாருக்கான அரசு? இது தமிழ்நாடு இல்லாம அரசு எந்த அரசு? பாண்டிச்சேரி டிரான்ஸ்போர்ட்ல பாண்டிச்சேரி போட்டு வச்சிருக்கான், கேரளா டிரான்ஸ்போர்ட் கேரளா டிரான்ஸ்போர்ட் போட்டு வச்சிருக்கான், கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு வர பஸ் சொல்றேன், கர்நாடகா டிரான்ஸ்போர்ட் கர்நாடகா போட்டு வச்சிருக்கான், ஆந்திரா டிரான்ஸ்போர்ட் ஆந்திரான்னு போட்டு வச்சிருக்கான். ஆனா தமிழ்நாடு பேர் எடுத்துருச்சு. அரசு போக்குவரத்து கழகம். அரசு போக்குவரத்து கழகம். ஏன்? டெல்லியிலிருந்து உத்தரவு. இது யாருடைய அரசு? பிஜேபி அரசா? ஏன் காரணம்? பிஜேபி தமிழ்நாட்டுல தான் சார் எதிர்க்கிறாங்க சார். திமுக இந்தியாவிலேயே வலிமையா எதிர்க்கிறதே திமுக தான். வாஸ்தவம் தான். ஏன் அறிவாலயத்துக்குள்ள பெரியாருடைய 94 அடி உயரை சிலை இன்னைக்கு வரைக்கும் வைக்க முடியல? இன்னைக்கு வரைக்கும் ஆந்திராவில் யார் வச்சிருக்கா அம்பேத்கர் சிலையை? இப்படி கை காட்டி யார் இருக்கா? அம்பேத்கர் இருக்கார், 100 அடி சிலை. காங்கிரஸ்காரனான வல்லபாய் பட்டேலுக்கு மோடி 3000 கோடி செலவு வச்சிருக்கார் இந்தியாவை சேர்த்ததுக்காக. அப்போ இந்த திராவிட இயக்கம், நீங்க திருட்டுறையில் பார்ட்டி எல்லாம் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி, திமுக 1 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் 1000 கோடி வச்சிருக்கான். அதிமுக 1000 கோடியை 1 லட்சம் பேர் வச்சிருக்கான். கூட்டணி கட்சி எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களை 200 கோடி வச்சிருக்கான்.
இதுக்கெல்லாம் வித்திட்டவர் விதை யாரு? தந்தை பெரியார். பெரியாருடைய சிலை 94 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து இந்த மக்களுக்காக தன்னுடைய 2 சிறுநீரகங்களும் பழுதுபட்டு அலைஞ்சு திரிந்து மூத்திரை சட்டியோடு இந்த தமிழ்நாட்டில் இந்த திராவிட கூட்டத்தை உருவாக்கிய திராவிட பிதாமகன் 94 அடி சிலை எங்கேயுமே காணும். அம்பேத்கர் சிலையும் கூண்டுகள் போட்டு வச்சிருக்கான், பெரியார் சிலையும் கூண்டுகள் போட்டு வச்சிருக்கான். அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான திராவிட இயக்கமா? இவர்கள் இந்த டாஸ்மார்க்கு காசு தான் மக்கள்கிட்ட 2000 ரூபாயாக போக போகுது. இதை தெரிந்து கொண்ட பிஜேபி அமலாக்கத்துறையை ஏவி விசாகனை போய் பொறி வச்சாச்சு. விசாகன் எத்தனை நீங்க நேரம் எங்க மேகநாதனை போய் தூக்குனாங்க. மேகநாதன் யாருன்னு கேட்டா அவரு தான் இந்த அரசு டாஸ்மார்க் கம்பெனிக்கு சரக்கு சப்ளை செய்கிற திமுகவுக்கு நெருக்கமான கம்பெனிகளுக்கு அட்டைப்பெட்டி, ஹாலோகிராம், மூடி, லேபிள் இது எவ்வளவு தயார் பண்ணி வைக்கணும்னு பார்த்தா இங்க இந்த கணக்கு வந்துடும். சரக்கு லேபிள் எவ்வளவு பேர் சப்ளை பண்ணியிருக்க? நான் ஒரு 2 கோடி லேபிள் சப்ளை பண்ணியிருக்கேன். அப்ப 2 கோடி சரக்கு வச்சிருக்கணும்ல. இந்த கணக்குக்காக தான் யாரை போய் தூக்குறாங்க? மேகநாதனுடைய மனைவி ஜெயந்தி தூக்குறாங்க. மேகநாதன் 20 ஆண்டுகளுக்கு முன்பு எல்டாம்ஸ் ரோட்ல 150 ரூபா வாடகைக்கு குடியிருந்த பொது கழிப்பிடத்துல ஒரு சாதாரண நபர். பொள்ளாச்சிக்கு பக்கத்துல தத்தமங்கலம் கிராமம், மிக சாதாரண குடும்பத்தில் இருந்த ஒருவர் இன்னைக்கு நம்ம கோல்டன் ஈகிள் யார் உடையார் சாராய கடைய எனக்கு கொடுங்க, நான் நடத்துறேன், உங்களுக்கு வருஷம் 500 கோடி ரூபாய் லாபம் கொடுத்துறேன்னு உடையார் மக வெங்கட்டு பேரன் 2 பேரும் பார்ட்னராக நடத்துகிற சூழ்நிலையில் டாஸ்மார்க் லைசன்ஸ் என்கிட்ட நிறைய சப்ளை பண்ண முடியும், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கன்னு யார் கேட்குறா? மேகநாதன். இப்போ மேகநாதன் பண்ணாரியம்மன் சுகரில் ஒரு சாதாரண நபராக இருந்த நபர் இன்னைக்கு எப்படி 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நிலைக்கு வந்திருக்காருன்னா அட்டைப்பெட்டி, ஹாலோகிராம், லேபிள் சப்ளை செய்கிற சாதாரண நபர். அப்ப இந்த டாஸ்மார்க்ல ரத்தீஷ் 300 கோடிக்கு வீடு கட்டுறாரு. மேகநாதன் 1000 கோடி ரூபாய்க்கு சாராய ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாரு. சியாம் சுந்தர் 300 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு. ஆகாஷ் பாஸ்கரன் யாரு? ஆகாஷ் பாஸ்கர் யாருன்னா மூகா முத்துனுடைய மகள் தேன்மொழி. இந்த தேன்மொழியை எங்க கொடுத்தாங்கன்னா கடலூருக்கு கொடுத்தாங்க. பெரிய முதலியார் குடும்பம். ரங்கநாதன், கெவின் கேர் ரங்கநாதன் சொல்லுவாங்க. சிக்கா ஷாம்புலாம் வந்து இல்ல, இதெல்லாம் அவர் உரிமையாளர். சிக் ஷாம்பு. இந்த குடும்பத்துல பொண்ணு கட்டணும்னு விரும்புறார் கருணாநிதி. அதற்காக தேன்மொழியை கவின் கே ரங்கநாதனுடைய குடும்பத்துக்கு கொடுக்கிறார். அங்க இந்த தேன்மொழியினுடைய மகளை ஆகாஷ் பாஸ்கர் கட்டியிருக்கார். ஆகாஷ் பாஸ்கருடைய பூர்வீகம் திருச்சி. ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துறாரு அவங்க அப்பா. அது லாஸ் ஆகி போய் பஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த ஷெட்டு வாடகையை வாங்கி வாழ்ந்த குடும்பம். கல்லூரி காதல். தேன்மொழியினுடைய மகள் யாருன்னு கேட்டீங்கன்னா மூகா முத்துடைய பேச்சு. தேன்மொழியுடைய மக இவர் பேர. அப்ப எங்க கோபாலபுரத்துக்குனுடைய குழந்தையார். நீங்க இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தயாளம்மா இருக்குல்ல, தயாளம்மாவை பொறுத்தவரை நீங்க மூத்ததாரத்து பையன்தான் மூகா முத்து. தன்னுடைய பசங்களை எப்படி அந்த அம்மா பாத்துக்குமோ அதே போல அந்த குழந்தைகளை பாத்துக்குமா. அதனாலதான் நீங்க ஆகாஷ் பாஸ்கர் எங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எங்க வந்துட்டாரு? ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் வந்துட்டார். வந்த பிறகு இவர் திருச்சியில நம்ம மகேஷ் பொய்யாமொழிக்கு ரொம்ப நெருக்கமாகிறார். மகேஷ் பொய்யாமொழிக்கு நெருக்கமான பிறகு மகேஷ் பொய்யாமொழி மூலம் தான் இவர் அரசியலுக்குள்ள இந்த சினிமா கம்பெனிக்குள்ள பரபரப்பா என்ட்ரி ஆகிறார். முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஏதோ இருந்திருக்காரு. அதே சினிமா துறை அவருக்கு. அதாவது ஊர்ல இருந்து கல்லூரி முடிச்சுட்டு சினிமாவில் சாதிக்கணும் தான் வர்றாரு. சாதிக்குன்னு வந்த பிறகு பிளஸ் வேற இது வேற கல்யாணம் வந்துருது. எது தேன்மொழியுடைய மகளை லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ண பிறகு நீங்க முதலமைச்சர் குடும்பத்துல ஒரு பிள்ளைய ஆயிடுறாரு. சரி, ஆன பிறகு நீங்க இட்லி கடை படம், பராசக்தி, 49, 39, 69 எல்லாம் 9 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். யாருடைய பணம்? 1000 கோடி ரூபாய் நின்று போன படத்துக்கெல்லாம் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு.
இப்போ ப்ரொடியூசர் ஆயிட்டாரு. எல்லாம் பெரிய ப்ரொடியூசர் ஆயிட்டார். அவர் யாரோட பினாமி? அவர் யாருடைய பினாமினா மகேஷ் பொய்யாமொழியுடைய பினாமி. அதாவது தேர்தலுக்காக கொடுத்து வைக்கப்பட்ட பணம். எல்லாம் டாஸ்மார்க். அது ஏன் சினிமாவில் போடுறாங்க? அவரு சினிமாவிலையும் போடுவாரு, சுவிஸ் பேங்க்லயும் போடுவார். ஏன்னா போன தேர்தலில் இவர் வீட்டுல வந்து 5 கோடி ரூபாய் எடுத்ததா சொல்றாங்க. ஆனா 50 கோடி ரூபாய் கணக்கு. ஆனா எப்பவுமே அமலாக்கத்துறையோ இல்ல வருமான வரித்துறையோ எந்த துறையா இருந்தாலும் நீங்க 10% தான் கணக்கு ஆயிப்பான். 10% தான். மீதி பூரா காந்தி கணக்குக்கு போயிடும். நீங்க ஒரு மார்வாடி 20 கோடி ரூபாய்க்கு ஒரு வைரத்தை ஒரு ஹோட்டலுக்கு போறாரு, அங்க ரவுடி கும்பல வந்து அடிச்சிட்டு போயிடறானுங்க. கடைசியில வைரத்தை கொடுத்துட்டானு வாங்கி பார்த்தா அது கவரிங்க. எங்கடா போச்சு 20? அது காவல்துறைக்கு விசாரணைக்கு போனா உடனே என்ன ஆகாது, ஒரிஜினல் கல் விற்கப்பட்டு டூப்ளிகேட் கல் அதே இடத்துக்கு வந்துடும். திருடனை போலீஸ்காரன் போய் பிடிச்சி 100 பவுன் பிடிச்சா 25 பவுன் தான் கணக்கு வரும். 75 பவுன் பங்கு பிரிச்சுக்குவாங்க. பங்கு போட்டு தின்னலாம். அப்போ இந்த கணக்கு தான். அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் 5 கோடி ரூபாய் 2021 ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் எக்மோர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல பிடிச்சிருக்காங்க. 50 கோடி ரூபாய். இதெல்லாம் தேர்தல் பணம். இப்ப என்ன ஸ்டைல்னா இந்த விசாகம் என்ன பண்றாரு, கட்சிக்காரர்களுடைய ஒரு மாவட்ட செயலாளர் இல்ல ஒரு ஒன்றியம் நகரம் இவர்களுடைய உறவினர்கள், அரசியல் பின்புலம் இல்லாத நபர்கள், இவர்கள்ட்ட இந்த பணத்தை கூட டம்ப் பண்ணிடுறது. சரி, ஏன் அரசியல்வாதிட்ட பண்றது இல்லைன்னா, நீங்க 50 கோடி கொடுத்து பத்திரம் வச்சு எலெக்ஷன் பண்ண கொடுனா அவன் அடுத்த காலம் அண்ணாந்து கூட சேர்ந்துருவான். எங்க ஏடிஎம்கே சேர்ந்துருவான். கேட்க முடியாதுல்ல. சசிகலா இப்படிதான் 3 லட்சம் கோடி விட்டுட்டு இப்ப அழுதுட்டு இருக்கு. அண்ணாமலை இப்ப பிஜேபி அண்ணாமலைகிட்ட 100 கோடி ரூபாய் கமிஷன் கொடுத்து எப்படி எடுத்து கொடு 1/3 கொடுத்துறது. இப்ப அண்ணாமலை நேரா கரூர் போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அவருக்கு அதை முடிஞ்சது. இப்போ பினாமி பூரா எடப்பாடி கட்சியில் வந்துட்டான். பணம் வாங்கும் போது சசிகலா கும்பலா இருப்பான். பணம் வாங்கி முடிஞ்ச உடனே எடப்பாடி. எனக்கு தெரிஞ்ச நம்ம தினகர வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவித்தினார்ல, சசிகலா சொல்றாரு, எனக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் கொடுங்க, நான் 10 எம்பி சீட்டு ஜெயிச்சிடுறேன். 10 எம்பி சீட்டை வச்சு நம்முடைய பினாமிகளை பூரா மிரட்டி வசூல் பண்ணிடலான்னு அந்த அம்மா 1000 கோடி ரூபாய் எடுத்து கொடுக்குது. நீங்க திமுக அண்ணா திமுக வைத்து 40 நாடாளுமன்ற வேட்பாளர்கள் ஆளுக்கு 25 கோடி ரூபாய் கலந்துக்கு வர்றாங்க. 25 கோடி 2019 25 கோடி வாங்கணும்னையா அடுத்த எடப்பாடி வீட்டுக்கு போயிட்டானு. எனக்கு தெரிஞ்ச ஒரு திருப்பூர் எலெக்ஷன் சிவசாமின்னு ஒருத்தர், அவரு பணம் வாங்கி வீட்டுல கூட வைக்கல, நேர எடப்பாடி வீட்டுக்கு போயிட்டாரு. ஆமா, முடிஞ்சு போச்சா. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வேட்பாளர் கூட பெரிய அளவுக்கு பில்டிங் எல்லாம் கட்டிட்டாரு. அதான் அவ கேட்டு, என்னங்க நீங்க தினகரன் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டீங்கன்னா, ஏப்பா நான் 100 தடவை கொடுத்துருக்கேன்ப்பா, ஒரு தடவை தான் எனக்கு கிடைச்சது. இப்படி எல்லாம் என்ன பணம், எல்லாம் டாஸ்மார்க் பணம், விசாகன் பணம். இப்ப விசாகனை பொறுத்த வரைக்கும் விசாகம் சொல்லிட்டாராமா எல்லாம். அதாவது நீங்க பல ஐஏஎஸ் அதிகாரிகள் பத்தி நான் சொல்றேன். அதிகாரிகள் எப்ப இருந்தாலும் தன்னுடைய தலைக்கு கத்தி வரும்னு தெரியும். ரைட் சார். விசாகன் இவ்வளவு தவறுகளை வேடிக்கை பார்த்தாரு, இல்ல கூட செஞ்சாருன்னா நாளைக்கு அதிகாரி அவருக்கு சர்வீஸ் இருக்கும். ஆமா, இது தப்புன்னு தெரியுது, நாளைக்கு நம்ம சிக்கனம்னா நம்ம மாட்டுவோம்னு தெரியும்ல. இல்ல அப்ரூவ் ரைட்டாவே விட்டுருவாங்களா? அவ்வளவு பல அதிகாரிகள் இவருக்கு முன்மாதிரியா இருக்காங்கல்ல. எது எது நடக்குதோ எல்லாத்தையும் பென் டிரைவ்ல சேவ் பண்ணிட்டே வருவார். விசாரணைக்கு கூப்பிட்டா மேலதிகாரி, சின்ன அதிகாரிலாம் பார்க்க முடியாதியா, பெரிய வடிவால் சொல்ல ஒசரமான அதிகாரி வர சொல்லியா, அவரை வர சொல்லி, ஐயா இந்தாங்க பென் டிரைவ். பென் டிரைவ்ல கொடுத்துட்டாரு. 4-5 வருடமான என்னென்ன பண்ணணும். முதல்ல ஜெராக்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப ஜெராக்ஸ் தேவையில்லை, இப்ப விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. இந்த பென் டிரைவ் எத்தனை 1000 கோடி இதுல மோசடி நடந்திருக்கு, ஸ்கேம் எல்லாம் எங்கெங்க போச்சு, யார டிஸ்பியூட் பண்ண, எல்லா தகவலும் இந்தாங்க பென் டிரைவ். என்னுடைய பணம் எனக்கு ஒரு 2000-3000 கோடி கொடுத்துட்டாரு இப்ப பென் டிரைவ். ஆமா ஆமா, நான் திண்டுக்கல் கலெக்டரா இருக்கும்போது இது கொடைக்கானல் மழை பூரா பாதி பட்டம் போட்டு வச்சிருக்கேன். யாரு? விசாகன். திண்டுக்கல் கலெக்டரா இருந்தாரு. கலெக்டரா இருக்கும்போது நான் பாதி நிலங்களை நீங்க பாருங்க, பல உயர் அதிகாரிகள் கொடைக்கானல்ல 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 1000 ஏக்கர் 2000 இல்லாத அதிகாரிகளே கிடையாது கொடைக்கானல். ஆமா, பட்டியல் கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தனியா ஒரு வாய்ப்பு கொடுங்க, எல்லாம் சொல்லிடுறேன். அப்போ இப்படித்தான் விசாகனை பொறுத்த வரைக்கும் நேரம் எங்க போயிட்டாரு, அமலாக்கத்துறையில பென் டிரைவ் என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க, என்ன சேஃப்டியா விட்டுருங்க. ஏன்னா நான் மறுத்தால் 10 வருஷம் எனக்கு ஜெயிலில் போடுவீங்க. 10 வருஷம் கழிச்சு வரும்போது எனக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிற்கணும். நான்
எல்லா சொத்தும் போயிருக்கு. பினாமி அமுத்திக்குவான், மச்சான் மாமி சித்தம் பெரியப்ப அண்ணன் தம்பி தெரிஞ்சவன் ஆச்சா எல்லாம் அமுத்திட்டு 10 வருஷம் கழிச்சு வரும்போது ஏப்பா நீ எந்த ஊருப்பான்னு கேட்பான். அதனால என்னை மட்டும் காப்பாத்திருங்க, யாரை வேணாலும் காட்டி கொடுக்குறேன். இப்படித்தான் 2G வழக்குல யாருக்கா ஆசீர்வாதம் ஆச்சாரி, ராஜாவோட நிழல், ராஜாவோட ரதை சதை ரத்தம் எல்லாம் எதோட பென்ட்ரைவோட போய் பிஜேபி சேர்ந்து பிஜேபி தலைவர் ஆயிட்டார். இந்த இதை விசாகன் ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டார். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரும் 3 லெட்ஜர் வச்சிருக்காங்க. 3 லெட்ஜர். என்ன லெட்ஜர்னா 1 லெட்ஜர் தானே வேணும், 1 தான் வேணும். 3 லெட்ஜரை வைத்திருக்க சொல்லி விசாகனை அனுமதி கொடுத்த பிறகு டிஜே 3 லெட்ஜர் எப்படி? 1 லெட்ஜர் அரசு கணக்கு வழக்குகளை சரி பார்த்து அதுல கமிஷன் வாங்கி விசாகனுக்கு சேர்ப்பது 1. 2வது லெட்ஜர் நீங்க ஹாலோகிராம் ஒட்டாமல் மதுபான ஆலையிலிருந்து சரக்கு வந்து நீங்க 24x7 எது டாஸ்மார்க் 24 அதாவது உள்ள என்ட்ரி கொடுக்காம எட்டு வந்து அது எப்ப விக்கும்னா கடை பூட்டிய பிறகு. இல்ல சார், இது விற்பனையாளர்களுக்கு தெரியும். சார், விற்பனையாளர்கள் சங்கத்தினர் இருக்காங்கல்ல, அந்த சங்கத்துல இந்த மாதிரி இதெல்லாம் என்ட்ரி ஆகாமே வருது, இதெல்லாம் விக்கிறாங்கன்றத தகவல் சொல்லணும்ல. இதெல்லாம் இல்ல யார் அப்படி சொல்லக்கூடிய அந்த தொழிற்சங்க தலைவர், அவர் பேர் நல்ல பேரு என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அன்பரசன் டாஸ்மாக் சங்க தலைவர், அப்பா நீங்க சொல்ற வேலையை மட்டும் இறக்கி வச்சுட்டு போயிருங்க, அவ்வளவுதான் உங்க வேலையை தவிர எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்க வேலையில். உங்க வேலை அதல்ல, அரசே செய்து. அது நம்பர் 2 லெட்ஜர். 3 ஆமா. இந்த நம்பர் 2 லெட்ஜரு எது வரைக்கும் போகுது? அதாவது இந்த மதுபான ஆலைகள்ல இருந்து கணக்கில் வராமல், ஜிஎஸ்டி கட்டாமல், ஸ்டேட் ஜிஎஸ்டி என்ட்ரி போடாம கரெக்டா இந்த கடைக்கு இவ்வளவு போகுதுன்னு சொல்லாம. ஆமா, இது யாருக்கு பணம் போகுதுன்னா, அதிகாரிக்கு போகுது, கலால்துறைக்கு போகுது, போலீஸுக்கு போகுது, கட்சிக்காரனுக்கு போகுது, பேட்ரோலுக்கு போகுது, நிருபர்களுக்கு போகுது. இத்தனை பேருக்கு பணம் கொடுக்கணுமா இல்லையா நம்பர் 2 லெட்ஜர்ல? ஏங்க எவ்வளவுங்க பிரிச்சு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா தெரியலையா? அப்போ இது 2 லெட்ஜர். நம்பர் 3 லெட்ஜர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டாஸ்மார்க் பாருக்கு சரக்கு கொடுத்துருவான். டாஸ்மார்க் பாரு சரக்கை ஓட்டிக்கணும். அதாவது இங்க கடையை மூடினதுக்கு அப்புறம் கடை வந்து மூடிடுவான். மூடின பிறகு கடையிலேயே வந்து பிளாக்ல கிடைக்கும். இதையும் மீறி எங்க அந்த கடையில வேலை செய்யறவன் அவன் தனியா வியாபாரம் பண்ணுவான். கடையில பார்ல வேலை செய்யறவன் அவன் கொண்டு எங்க தெரிஞ்ச இடம், அறிஞ்ச இடம், சைக்கிள் ஸ்டாண்டு இங்க வச்சு வியாபாரம் பண்ணுவான். அது லெட்ஜர் 3. இதுல போலீஸுக்கு மாமல் கொடுக்கணும். அந்த பகுதி செயலாளர், ஆளுங்கட்சி பகுதி செயலாளர், எதிர்கட்சி பகுதி செயலாளர், 2 பேரும் பகுதி எடுத்து அவன் அடிச்சு எடுத்துட்டு போயிடுவான். இவர்களுக்கு பணம் கொடுக்கணும். இதையும் யாரு கண்ட்ரோல் பண்றா? டிஎம் கண்ட்ரோல் பண்றாரு, டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். இதுலதான் இப்போ ஷியாம் சுந்தர் 6 வருஷமா எங்க இருக்காரு? பல ஷியாம் சுந்தர்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்கள் 6 வருஷம் அங்க இருந்து டிரான்ஸ்ஃபரே வாங்காமல் இருப்பதற்கு காரணம், இப்போ 200-300 கோடி சேர்த்துவதற்கு காரணம், இது போன்ற 3 லட்சம் மெயின்டைன் பண்ணி கப்பத்தை கொண்டு எங்க கொடுக்கணும்? விசாகனுக்கு கொடுக்கணும். டிஎம் சாம் சுந்தர் இப்ப காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்காரு. ஆமா இப்போ ஒரு டிஎம் தான் 6 வருஷம் அங்கதான் இருக்காரு. பச போட்டு உட்கார்ந்து இருக்காரு. விசாகனே போனா அங்க இருப்பாரு. விசாகனே டிரான்ஸ்ஃபர் ஆனாலும், அமலாக்கரை தூக்கிட்டு போனாலும் அவர் அங்க இருப்பார். பல ஷியாம் சுந்தர் இருக்காங்க. கன்னியாகுமரி ஷியாம் சுந்தர் இருந்து காஞ்சிபுரம் ஷியாம் சுந்தர் வரைக்கும். சோ மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் கரப்டட் ஆயிட்டாங்க. அப்போ நீங்க இந்த 50,000 கோடி வியாபாரம் நீங்க சூடம் காமிச்சாலும் விற்குது. இப்போ ஒரு நாக்கடைக்காரன் என்ன பண்ணுவான்? வெள்ளிக்கிழமை சூடங்க காமிப்பான், சாமி கும்பிடுவான், சாமி போட்டா வச்சிருப்பான். காலையில வந்து குளிச்சு பக்தியோட சாமி, அவனுக்கும் தொழில் நடக்குது. இங்க கடையை திறக்கிறதே இல்லை, லைட்டே போடுறது இல்லை, பல்பே இல்லை, சரக்கு வானா மான மரியாதை உள்ளவன் எப்போ ஒரு கவர்ல போயா நீ அடுத்து வா, இப்படி பணம். அதாவது கிராமத்து கடைக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு நடக்குதுங்க. நகரத்தில் இருக்கிற கடைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு நடக்குது ஒரு நாளைக்கு. அப்போ பணம் கொட்டி கொண்டே இருக்கு. நீங்க 10 ரூபான்னு போட்டா 3,600 ரூபாய் வருது வருஷத்துக்கு. 20 ரூபா போட்டா 720 கோடி. எவ்வளவு? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா
தனியாக எடுத்து வச்சு நம்ம செந்தில் பாலாஜி கொடுங்க கட்சி செலவுக்குன்னா வருஷத்துக்கு 360 கோடி ரூபா வருது. 20 ரூபா ஒரு பாட்டிலுக்கு கண்டிப்பாக சாராய ஆலை அதிபர்கள் யார்? SNJ ஜெயமுருக, அக்காடு ஜெகத்ரட்சக, TR பாலு எல்லாம் திமுக ஆட்கள் தானே. அப்போ இவங்க ஒரு பாட்டிலுக்கு 30 ரூபா கொடுத்தா 10,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு சாதாரணமாக வந்து சேரும். சரி, இதை வசூல் செய்து மொத்தமாக அங்கங்க 200 விஷன் 200ல பதுக்க வேண்டிய வேலை தான் செந்தில் பாலாஜியோடைய வேலை. அதுதான் இப்ப எல்லாமே மாட்டிட்டு நிக்கிறாங்க. ஒன்னும் மாட்டலையா? ஆமா, செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு, இப்போ நமக்கு அமைச்சரா இருக்கும்போது ரொம்ப ரிஸ்க்குப்பா, இப்ப அமைச்சரா இல்லாமயே எனக்கு எல்லா வேலையும் நடக்குது. இப்போ யாரு விசாகம் பாத்துக்குவார். முத்துசாமி சொல்றாராம், என் நாலேஜுக்கு எதுவும் வர வேண்டாம், எல்லா அதிகாரியை வச்சு பண்ணிக்கங்க. யாரு? முத்துசாமி. இப்போ விசாகனை போன்ற இந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு மேல SRM, அப்புறம் SRMக்கு மேல GVMR, MD, இந்த அதிகாரிகள் கூட்டணிகள்ல நீங்க அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் கண்ணி வச்சால எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 கோடி ரூபாய் கிடைக்கும். 20,000 இது இங்க ஒரு தேர்தல் நடத்துவதற்கு உண்டான பணம் இந்த டாஸ்மார்க்ல வந்துடும். அதிகாரிகள் மட்டத்திலே ஒரு 20,000 கோடி சம்பாதிச்சிருப்பாங்க, ஊழல் பண்ணிருப்பாங்க. அரசியல்வாதிகள் 5 மடங்கு போட்டுங்க நீங்க சார். FL1, FL2, FL3, FL7 வரைக்கும் இருக்கு சார். இதான் லைசன்ஸ் சிஸ்டம். ஆமா, இந்த லைசன்ஸ் சிஸ்டம் 50 லட்சம் ரூபாய் போயிருக்கு சார். அரசுக்கு கட்டுற வரி எவ்வளவு? நீங்க 10,000 20,000 தான். நீங்க தங்கமணி போன கவர்மெண்ட்ல அவர் தான் அமலாக்கத்துறை, மின்சாரத்துறை. இந்த அமலாக்கத்துறை தங்கமணி பக்கம் போகவே இல்லை. இல்லையா? தங்கமணி பிஜேபியோட ரிலேஷனா இருக்காரு. செந்தில் பாலாஜி சண்டையா இருக்காரு. செந்தில் பாலாஜி திமுக ஆட்சியில மேகநாதனும் தங்கமணி அடிச்சது 1 லட்சம் கோடி இருக்கும். அங்க அந்த பக்கம் எட்டியே பார்க்கல. ஆனால் ஏன் இப்ப திமுக செந்தில் பாலாஜி முத்துசாமி விசாகன போகுதுன்னா இந்த பணம் எங்க போகுது? பிஜேபிக்கு எதிரா திமுக விஷன் 200 எப்படியா ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருவான். ஆட்சிக்கு வந்தா நீங்க ஜனாதிபதிக்கும் சேலஞ்சு. இப்போ இந்த அரசியலை பிஜேபி ரசிக்கல. அதனுடைய விளைவு தான் உங்களை நீங்க அடுப்ப உலைய நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண வேண்டியல, விறகை எடுத்தால் அடுப்பு எரியாது, அணைஞ்சிரும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. கவிதா, தெலுங்கானாவினுடைய சந்திரசேகர ராவினுடைய மகள் கவிதா, மணிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால், சிபுசோரனுடைய மகன் ஹேமந்த் சோரன், இவங்கெல்லாம் அந்த ஏறக்குறைய அந்த மது கொள்கை முறைகேட்டில் தான் எல்லாமே சிக்கினாங்க. அந்த மாதிரி சிக்கல் ஏதேனும் தமிழ்நாட்டில் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ ஐயா ஸ்டாலின் டெல்லி போயிட்டார். நிதி ஆயோக் கூட்டத்தில், அதாவது நிதி ஆய்வு கூட்டம் இல்லை, இவருடைய நிதியை காப்பாற்றுவதற்காக போயிருக்காரு. அதாவது இல்லை சார், இந்த முறை நான் உரிமைக்காக உரிமை கொடியை தூக்கி ஏந்தி கொண்டு வருவேன், நான் பயணிப்பேன், பேசுவேன்றாரு சார். TR பாலு திமுகவை சார்ந்த பிஜேபி. TR பாலு எப்போ வேணாலும் நீங்கள் மோடி அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய ஒரு பிஜேபி நபர். திமுகவில் ஜெயிச்சு போயிருக்கார். அவரு அக்மார்க்கு பிஜேபி. அப்போ இவர் நீங்க மோடியோ இல்லை மோடி அமித்ஷாவோ இல்லை மோடிக்கு வேண்டிய அமித்ஷாவுக்கு வேண்டிய ஒரு லாபி நட்டாவோ இல்லை RSS சேர்ந்த ஒரு லாபியில முதல்ல போய் பேசி வச்சிருப்பாரு. யாரு? TR பாலு. இப்போ அந்த மீட்டிங் இப்ப அங்க நடக்கும் டெல்லியில். இப்ப நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அதெல்லாம் சும்மா பேரு சார். இங்க 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுற முட்டாள்கள் மக்கள் இருக்க வரைக்கும் எதை சொன்னாலும் இவனுக்கு ஏத்துக்குவான் சார். இப்போ அங்க கண்டிப்பாக இப்ப ரத்தீஷ் அங்க ஓடி போயிட்டான். ரத்தீஷ் மாட்டினா குடும்பத்தினுடைய அத்தனை அண்ட சராசரங்களும் வெளியே வரும். இதற்காக ரத்தீஷை காப்பாற்றி ஆகணும். ரத்தீஷ் மாட்டினா பல விஷயங்கள் வெளியே வந்து. ஓகே, அப்போ விசாகன் இப்ப அப்ரூவரா மாறிட்டார், பென்டிரைவை கொடுத்துட்டாரு. விசாகன் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு முழு நீங்க எப்படி கோர்ட்டுக்கு போவாங்கன்னு தெரியும், கோர்ட்டு ஸ்டே கொடுக்கணும்னு தெரியும். யாருக்கு? அமலாக்கத்துறை இருக்கக்கூடிய டெல்லி பாதுஷாக்களுக்கு தெரியும். உடனே என்ன பண்ணுவாங்க? கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரே நல்ல உருவீர்
அவங்கள்ட்ட இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நீங்கள் ஜவஹர் பாபுன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார், நல்லா கேட்டுங்க, கடைசியாக அதை சொல்கிறேன். அந்த ஜவஹர் பாபு ஜெயலலிதாவினுடைய அத்தனை ரகசியங்களையும் தெரிந்த மதுரை சௌராஷ்டிரா சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். அவர் நீங்கள் நல்லம்மா நாயுடு கொடுத்து கருணாநிதி ஆட்சிக்கு வந்தோடனையும் ஜெயலலிதா அரசியல் வாழ்க்கையை முடிச்சு வச்சிடணும், என்ன ஒன்றே தெரியாது நல்லம்மா நாயுடு போய் எடுயா வழக்க, அவர் தான் அந்த வழக்கெல்லாம் போட்டவர். அவர் தேடி தேடி அலைகிறார், எதை சாட்சிகளை. என்னையா நாயுடு என்னையாச்சு, வீராசாமி நாயுடு நல்லம்மா நாயுடு பார்த்துக்கியா, இந்த நாயுடு அந்த நாயுடை பார்த்து அந்த நாயுடு ஊரெல்லாம் அலைஞ்சு எந்த டாக்குமெண்ட்டும் எடுக்க முடியல, எந்த டாக்குமெண்ட்டும் எடுக்க முடியல. எவ்வளோ எடுத்திருக்க? 6 டாக்குமெண்ட் எடுத்திருக்கேன். 60 எடுத்தா தான் போட முடியும், 6 தான் தேடிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, ஜவஹர் பாபா தூக்கிட்டு வாங்கினாங்க, நேர கூட்டிட்டு போய் விட்டாங்க. கலைஞரா? ஆமா, நீ தான் அந்த அம்மாவுடைய நாடி நரம்பு எல்லாம், உனக்கு எல்லா விஷயம் தெரியும், முழு விஷயத்த சொல்லிடு, உனக்கு நல்லது. நேரடியா திமுக முதலமைச்சரை போய் சந்திச்ச பிறகு, ஐயா என்னை விட்டுருக்கையா, என்னை மன்னிச்சுங்கய்யா. நீங்க ஒரு பெரிய டிஎஸ்பி வருவார், அந்த ஏரியாவில் இருக்கிற கிரைமெல்லாம் அடக்கவே முடியாது, கிரைமுக்கு ஒரு பாஸ் இருப்பான், அவனை பிடிக்கவே முடியாது, ஓடி ஒளிஞ்சிருவான். நம்ம ரத்தீஷ் மாதிரி அந்த ஏட்டையை சேடி பிடிச்சிட்டே, ஐயா இவர் மாமூல் வாங்கிட்டு இருந்திருப்பார், யாருக்கிட்ட? அந்த அக்யூஸ்ட். டே ஐயா உண்மையை சொல்லி அபூர்வரா மாறிடுறா, உன்னை நான் பெயில் இருக்கிறேன்டா. யார் சொல்லுவா? அவர் பெயில் எடுப்பார். ஆமா, ஏட்டையாவே சொல்லுவார், ஏட்டையாவே சொல்லுவார். அப்போ ஐயா என்னை முழுசா நான் பார்த்துக்கிறேன்டா, வாடா. உன்னை இங்கே வந்து சொல்லுவார், ஐயா அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்கய்யா, பாவையா நான் அவனை பேசிட்டேன். ஐயா யார? அந்த அக்யூஸ்ட். ஆமா, டே அவனை உண்மையை ஒத்துக்க சொல்றா, அப்புறம் அவனை வெளியே வந்து சொல்றான். யார் சொல்ற? டிஎஸ்பி. உடனே அங்கே போவான், உடனே சண்டைவார். ஏட்டையா மடக்கி பிடித்தார், தண்ணி அடிச்சுட்டு கொண்டா உட்காந்துருப்பாங்க, மடக்கி பிடித்தார். இப்ப அதே போல ஜவஹர் பாபு என்ன பண்ணிட்டாரு, நீட்டி விழுந்து ஜெயலலிதா மீது இவ்வளவு வழக்கு வேகம் எடுத்து தண்டனை வருவதற்கு காரணம் யாரு? ஜவஹர் பாபு. ஜவஹர் பாபு அத்தனை ரகசியம் சொல்லிட்டார். சரி, கூப்பிட்டார் நல்ல மாதிரி, யோ என்னையா ஐயா 7 எடுத்துட்டாயா, 60 எடுத்துக்கியா, வாக்கிய ஸ்டேட்மெண்ட் யாருக்கிட்ட? ஜவஹர் பாபு. ஜவஹர் பாபுட்ட வரி விடாம ஒரே வாரத்தில் எத்தனை டாக்குமெண்ட் ஆகி போச்சு, எங்க சொத்துவானா, எங்க கரையும் பண்ணா, எங்க பட்டா எங்க மாத்தினா, எல்லாம் யாரு? காலையில 7 மணிக்கு போயிடுவார் பாய்ஸ் கடனுக்கு, யாரு? ஜவஹர் பாபு. 11 மணிக்கு தான் வருவார். அத்தனை ஆவணங்கள், எங்கெங்க எஸ்டேட், எங்கெங்க பணம் பதுக்குனது, எங்க ஹவாலா, வெளிநாட்டுக்கு போனது, இங்கே உள்நாட்டுக்கு போனதுங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். இந்த ஆவணங்கள் பூரா வழக்காக போய் தான் ஜெயலலிதா சிறைப்படுத்த. இதே கதை தான். இப்ப யாரு? ரத்தீஷ், நம்ம விசாகன். அவ்வளவு ஆவணம். ஜவஹர் பாபுவாக யார் மாறிட்டா? விசாகன் மாறிவிட்டார். விசாகன்ட்ட எல்லா ஆவணங்களையும், கருணாநிதிக்கே இவ்வளவு மூளை இருக்கிற பொழுது 4000 ஆண்டு கருணாநிதிகள் யாரு? RSS 4000 ஆண்டு. அசோகரை என்ன ஆனாரே தெரியல. அசோகர் புத்தருக்கு பிறகு வந்த இந்த இந்தியாவை மட்டும் கிழக்காசியாவே கட்டி ஆண்ட அசோகரையே காணாமாக்கின கும்பல் எத்தனை கருணாநிதியை பார்த்துருப்பாங்க. இந்த கும்பல்கிட்ட விசாகன் ஜவஹர் பாபுவாக மாறி F1 ஃபாரின் லிக்கர் லைசன்ஸ், F2 F3 F7 5 ஸ்டார் ஹோட்டலில் 24 மணி நேரம் சரக்கு கொடுக்கணும். இது இத்தனை ஆண்டு கால சேவையை விசாகன் முடித்து கொண்டு தன்னை காப்பாற்றி கொண்டு ஜவஹர் பாபுவாக நல்லம்மா நாயுடுவிட ஜெயலலிதாவுடைய ஜாதகத்தை சொன்னதை போல ரத்தீஷுடைய ஜாதகத்தையும் உதயநிதியுடைய ஜாதகத்தையும் முழு ஜாதகத்தையும் யார் சொல்லிட்டா? விசாகன். எங்க சொல்லிட்டாரு? ஈடிட்ட. இதுதான் நடந்தது. எஸ், நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அதிர்ச்சிகரமான பல தகவல்கள். என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன். நன்றி, வணக்கம்.